இப்ப வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் கன்னிராசினுடைய வாழ்க்கையில பல கஷ்டங்கள் என்பது இருந்துகிட்டு இருக்குங்க. முக்கியமா மன கஷ்டம் என்பது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்குங்க. அதாவது இவருடைய மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டத்தை வெளியே சொல்ல முடியாம தனக்கு தானே பேசிக்கிட்டு தனக்கு தானே வழி வச்சுப்பாங்க. முக்கியமா இதை வெளியே சொன்னா மத்தவங்க தப்பா நினைப்பாங்களோ, முக்கியமா தன்னை கேலி கிண்டல் பண்ணுவாங்கன்ற ஒரு பயம் இவர்களுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்குதுங்க. இதனால இவர்களுக்குள்ள கஷ்டங்களை வெளியே யார்கிட்டயுமே சொல்லாம தனக்குள்ளேயே வச்சுப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த கன்னிராசிக்காரருடைய வாழ்க்கையில தன்னுடைய குடும்பத்தாலேயே பல நபர்களுக்கு அவமானப்படுவது, தன்னுடைய குடும்பத்தாலேயே பல இடங்கள்ல அசிங்கப்படுவதுன்னு இவருடைய வாழ்க்கையில நிறைய நடந்துருச்சுங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த கன்னிராசிக்காரர்களால எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போதும் முழு நம்பிக்கையோட செய்ய முடியல. இவங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ்ன்ற ஒரு விஷயம், அதாவது சுய நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வச்சுக்கோங்க தன்னம்பிக்கைன்னு கூட சொல்லுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல இவங்களுக்கான அந்த நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா மற்றவங்களால தன்னுடைய குடும்பத்தாரனாலேயே உடைஞ்சு போச்சுன்னா யாராச்சும் நம்ப முடியுமாங்க? தன்னுடைய குடும்பத்தார்களே இவருடைய தன்னம்பிக்கையை உடைக்கிற அளவுக்கு பல விஷயங்களை பண்ணியிருக்காங்கன்னு தாங்க சொல்ல முடியும். அது மட்டும் இல்லைங்க, இந்த கன்னிராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்த செய்ய போனாலும் சரிங்க, இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிசினஸ் செய்ய போகலாம், இல்ல வேலை சம்பந்தப்பட்டு போகலாம், இல்ல ஒரு படிப்பு சம்பந்தப்பட்டு போகலாம், இல்ல கவர்மெண்ட் உத்தியோகம் சம்பந்தப்பட்டு போகலாம், இல்லைன்னா இவங்களுக்குன்னு ஒரு விஷயம் ஆசை ஆம்பிஷன் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதை சம்பந்தப்பட்டு இவங்க போகலாம். ஆனா இவங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்த எடுத்துட்டும் முன்னோக்கி போனாலும் பல நபர்கள் உன்னால முடியாது, நீ எல்லாம் செஞ்சிருன்னு நினைக்கியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர்களை கொச்சப்படுத்தி அசிங்கப்படுத்தி அந்த ஒரு தாட்ல இருந்தே மாத்திருவாங்க. அவ்வளவு இதுக்கு கேவலமான நபர்கள் இவருடைய வாழ்க்கையில இருக்காங்க. முக்கியமா குடும்பத்தார்களே சொல்லலாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடிய இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுமா சாமி, எங்களுக்கும் சந்தோஷம் கிடைக்காதா சாமின்னு நீங்க யோசிக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை நீங்க ஆசைப்பட்ட மாதிரி, நீங்க நினைச்ச மாதிரி மாறப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் கஷ்டம், பிரச்சனை, துன்பம் நினைச்சு உங்களுக்குள்ளேயே நீங்க காயப்படுத்தி கஷ்டப்பட்டுக்கிட்டீங்களோ அப்படிப்பட்ட அத்தனை விஷயங்களுமே உங்களுடைய வாழ்க்கையில இருந்து நீங்கி மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நீங்க காண இருக்கிறீங்க. முன்னாடி எல்லாம் நீங்க எந்த ஒரு விஷயம் செய்ய போனாலும் சரிங்க, சில நபர்கள் உங்களை தலையிட்டு அதை செய்ய விடாம தடுத்து நிறுத்திடுவாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கன்னிராசிக்காரர்கள் எதை செய்தாலும் சரி அது ஒரு காரணம் இருக்குன்றத புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது. சரி, இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கை எப்படி மாறுது, எந்த அளவுக்கு வாழ்க்கையில மாற்றங்களை சந்திக்க போகிறது என்பதை பற்றியெல்லாம் இந்த ஒரு பதிவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்க நோட்டிஃபிகேஷன் வந்து கூட இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சரிங்களா? சரி, கன்னிராசிக்கார அன்பர்களே, இவர்களுடைய வாழ்க்கையில முதலாவது எடுத்து வைக்கக்கூடிய முதல் அடியை எங்க இருந்து ஆரம்பிக்க போகுது? இவருடைய குடும்பத்திலிருந்து தாங்க. குடும்பத்துக்குள்ள எப்போதுமே உங்களை கேவலமா பேசுறது, அசிங்கப்படுத்துறது, பல விதமான விஷயங்கள்ல உங்களை வைத்திருச்சு கொட்டுறதுன்னு பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல குடும்பத்தார்கள் ஒவ்வொரு விஷயத்த நீங்க சொல்ல போறீங்க அப்படின்ற போது அதை கேட்காம போயிருந்திருப்பாங்கல்ல, அப்படிப்பட்ட விஷயங்களும் நீ கேட்க ஆரம்பிப்பாங்க. நீ என்ன நினைக்கிற அப்படின்னு உங்ககிட்டயும் ஒரு கருத்துக்கள் என்பது கேட்க ஆரம்பிப்பாங்க. நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை முதல்ல கவனிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை பத்தி புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நீங்க என்ன சொன்னாலும் சரி அதுக்கு ஆப்போசிட்டா தான் பல விஷயம் நடந்திருக்கும் இதுக்கு முன்னாடி. ஆனா இனி நீங்க சொல்லக்கூடிய விஷயம் சரியானதாகன்று இருக்கான்னு உணர்ந்துட்டு நான் இவன் சொன்ன கரெக்டா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல நம்பிக்கை வச்சு முடிவுகள் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கன்னிராசினுடைய குடும்பத்துக்குள்ள ரொம்ப பிரிவினை இருந்திருக்கும். எப்படின்னா நீங்க ஒரு டீமா அவங்க ஒரு டீமான்னு குடும்பத்துக்குள்ளே டீமா பிரிஞ்சு இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட அந்த பிரிவினை என்பது நீங்க எல்லாரும் ஒரு கூட்டு குடும்பம் அப்படின்ற மாதிரி மாறும். அப்படி இல்லைன்னா குடும்பத்துக்குள்ள அப்பன் பையன் சண்டை, இல்ல குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உறவுகள் சண்டை இருக்கும். எப்படின்னா ஒரு குடும்பம் அப்பா அம்மா 2 பசங்க இருப்பாங்க, இல்ல 2 பொண்ணுங்க இருப்பாங்க, இல்ல ஒரு பையன் ஒரு பொண்ணு, இல்ல ஒரு பையன் ஒரு பொண்ணு, எப்படியோ இருப்பாங்கல்ல. இப்படிப்பட்ட விஷயங்கள்ல குடும்ப சண்டைகள் என்பது இருந்திருக்கும். நீங்க அவங்க கிட்ட பேசாம கோச்சிக்கிட்டு பல நாட்களாக வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க. அதாவது உங்களுடைய பிள்ளைகளே உங்ககிட்ட பேசாம இருக்கிறது, இல்ல நீங்க உங்கள்கிட்ட பிள்ளைகிட்ட பேசாம இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் நடந்திருக்கும் இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில. ஆனா இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க பிரிந்திருந்த அந்த ஒரு வாழ்க்கையில மீண்டும் சேர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படும். அதாவது உங்களுடைய அந்த கனவு வாழ்க்கைன்னு இருக்கு பாத்தீங்களா, குடும்பத்துல இப்படி சண்டைலாம் இருக்குப்பா அதெல்லாம் சரி பண்ணணும்னு, அந்த சண்டைகள் நீங்கி சச்சரவுகள் நீங்கி குடும்பத்துக்குள்ள அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் காணக்கூடிய சூழ்நிலைகள் என்பது உண்டாகும் உங்களுடைய வாழ்க்கையில. நீங்க ரொம்ப காலமாவே யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க, குடும்பத்தெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு ட்ரிப்பு போகலாம், ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரலாம், ஒரு இடத்துக்கு போய் சந்தோஷமா இருக்கலான்னு. அது ரொம்ப நாட்களாக நீங்களும் பேசுவீங்க சொல்லுவீங்க. ஆனாலும் அது நடந்த பாடா இருந்திருக்காது. ஆனா இனி வரக்கூடிய குறுகிய காலங்கள்ல நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ஆசைப்பட்டீங்களோ, ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கீங்களோ அப்படிப்பட்ட ஆசைகள் என்பதை நிறைவேறி நீங்க அதை வெற்றிப்படியா, அதாவது அந்த இடத்துக்கு சென்று மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கக்கூடிய நினைவுகள் என்பது உண்டாகும். முக்கியமா நீங்க கோவில்களுக்கு நேர்த்தி விட்டுருக்கக்கூடிய நேர்த்திக்கடன் எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல சரியான முறையில செய்யக்கூடிய சூழ்நிலையாகவும் உங்களுக்கு அமைய போகுது. அதனால நீங்க ரொம்ப பயந்துகிட்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கானதாகவே அமையுதுன்றதுல உறுதியா சொல்ல முடியும், சரிங்களா? அது மட்டும் இல்ல, கன்னிராசினுடைய வாழ்க்கையில இந்த வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப அதிகரிச்சுங்க. இவங்க வேலைக்கு போவாங்க, கரெக்டான டைமுக்கு முன்னாடியே வேலைக்கு போயிடுவாங்க, வேலை முடிஞ்சும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வீட்டுக்கே வருவாங்க. அவ்வளவுக்கு
ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் தான் இந்த கன்னிராசிக்காரர்கள். ஆனா என்ன பிரச்சனைனா, வேலை செஞ்சு இவர்களுக்கு பேர் கிடைக்கல, பாராட்டு கிடைக்கல, ப்ரொமோஷன் கிடைக்கல, சம்பள உயர்வு கிடைக்கல, மத்தவங்கிட்ட இருந்து மதிப்பும் கிடைக்கல. ஆனா வேலையே செய்யாம ஊதாரியா சுத்திக்கிட்டு இருந்து இந்த எப்படின்னா ஒருத்தங்கிட்ட போயிட்டு ஐஸுக்குன்னு சொல்லுவாங்க, அப்படியே புகழ்ந்து பேசுறதுன்னு சொல்லுவாங்க, அப்படியே பேசி பேசி கவுக்குறதுன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட விஷயங்களை பண்ணி பண்ணி ஒருத்தங்க மேல வந்துட்டாங்க. ஆனா இவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி கம்பெனிக்கு லாபத்தை கொடுத்து எல்லா விஷயத்திலுமே முன்னேற்றத்தை கொடுத்த இவங்களுக்கு எந்த ஒரு மதிப்பும் கிடைக்கல, லாபமும் கிடைக்கலன்ற போது மன வருத்தம் இருக்கும்ல. அப்படிப்பட்ட விஷயங்களுக்கான மாற்றங்கள் இனி இருக்கும். நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கான மதிப்புகள் கொஞ்சம் கூட ஆரம்பிக்கும். நீங்க எதிர்பார்த்த சம்பள உயர்வு என்பது இருக்க போகுதுங்க. இந்த மாசத்துக்குள்ள நிச்சயமா அது நடக்கும். அதுல எந்த ஒரு சந்தேகம் வேண்டாம். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு ப்ரொமோஷனுக்காக நீங்க போராடிக்கிட்டு இருப்பீங்க. நிச்சயமா சொல்லணும்னா எந்த ஒரு வேலையாக இருந்துச்சு கஷ்டம் தான். ஆனா நீங்க அதனோட பல மடங்கு கஷ்டப்பட்டு அந்த ப்ரொமோஷனுக்காக காத்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனா நீங்க எதிர்பார்த்த மாதிரி கிடைச்சிருக்காது. ஆனா இன்னும் குறுகிய காலங்களுக்குள்ள இந்த சம்பள உயர்வோடு சேர்த்து ப்ரொமோஷனும் உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரும். பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள. ஆனா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள சக ஊழியர்களிடமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது கட்டாயங்க. ஏன்னா உங்களுக்கான இந்த ப்ரொமோஷன், உங்களுக்கான இந்த சம்பள உயர்வு காலகட்டங்கள்ல மற்ற நபர்கள் உங்களை பத்தி தப்பா பேசி தப்பா உங்களை ப்ரெடிக்ட் பண்ணி மற்றவங்க முன்னாடி காமிச்சு அதுல உங்களுடைய விஷயத்த கெடுத்துட்டு உங்களை பண்ண விடாம பண்ணிடுவாங்க. அதனால அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்காம இருக்கணும்னா நீங்க ஒரு விஷயத்த பண்ணும்போது, ஒரு விஷயம் நடக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு ரியாக்ட் பண்ணாம கொஞ்சம் அமைதியா இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் தவிர்ப்பதற்கான வாய்ப்புகளாக அமையும். புரியுதுங்களா? நீங்க ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அங்க போயிட்டு அதிகமா கோவப்படுறது, அதிகமா இது பண்றதுன்னு இல்லாம அந்த இடத்துல கொஞ்சம் தவிர்த்துப்பது உங்களுக்கான பிரச்சனைகளை கொஞ்சம் குறைக்கின்றதுல நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லைங்க, இந்த கன்னிராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த பண்ணும்போது ரொம்ப ஆர்வமா பண்ணுவீங்க. ஆனா போக 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 அது என்னடா பண்றது அப்படின்ற ஒரு சோம்பேறித்தனம் உண்டாகும். அப்படிப்பட்ட விஷயங்களுக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் மாற்றங்கள் ஏற்படும். எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி அதை முழு முயற்சியோட செஞ்சு முடிச்சு உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கான வழிகளை பார்ப்பீர்கள். இதையடுத்து இந்த திருமண வாழ்க்கையும் சரி, காதல் வாழ்க்கையும் சரி, நீங்க எதிர்பார்த்த மாதிரி இந்த காலகட்டங்களில் அமையாது. கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் அப்படியே அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஆனா நீங்க எந்த அளவுக்கு பேச்சு வச்சுங்களா உங்களுடைய காதலிட்டையோ இல்ல காதலன்ட்டையோ இல்ல மனைவிட்டையோ கணவன்ட்டையோ குறைச்சிக்கிறீங்களோ அது உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை கொஞ்சம் குறைக்கக்கூடியதாக இருக்கும். அதனால நீங்க அனாவசியமான வார்த்தைகளை விடாம, அனாவசியமான பேச்சுக்களை விடாம கொஞ்சம் அமைதியா இருந்தாலே இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில பெரும் அளவில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் என்பது கிடைச்சி நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கையை உங்களுக்கானதாக அமைச்சு கொள்ள முடியும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது மட்டும் இல்லைங்க, கன்னிராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்குமே இவங்க ஆசைப்பட்ட விஷயங்களை செய்ய முடியலன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஆசைப்பட்ட விஷயங்களையும் செய்ய முடியும் இனி வரக்கூடிய காலங்கள்ல. முக்கியமா உங்களுடைய போக்கு, அதாவது உங்களுடைய நடத்தை என்பது சில தவறான விஷயங்கள் பழக்கங்களுக்குள்ள செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டங்கள்ல. அதாவது எப்படின்னா, நண்பர்கள் சொன்னாங்க, தன்னுடைய கூட இருக்கக்கூடிய நண்பன் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல் பேச்சை கேட்டு சில விஷயங்களை நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அது உங்களுடைய கேரக்டரையும் உங்களையும் மற்றவர்கள் முன்பு தலைகுனிய வைக்கிற அளவுக்கு இருக்கும். இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய நண்பர்கள் யாவர் என்ன சொன்னாலும் சரி, தவறான பழக்கங்களா இருக்கு, தப்பான ஒரு விஷயமா இருக்குன்னா அதை நீங்க கேட்டும் கேட்காத மாதிரி போறது ரொம்ப நல்ல விஷயங்க. ஏன்னா அவங்க சொல்றாங்கன்னு நீங்க இதை பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் நீங்க அதே ஒரு விஷயத்துக்குள்ள போய் சிக்கிப்பீங்க. மறுபடியும் மறுபடியும் நீங்க பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அதனால இந்த சில விஷயங்களை நீங்க பொறுத்தும் அல்லது அதை இக்னோர் பண்ணிட்டும் இருப்பதும் உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க யார்கிட்ட பேசினாலும் சரி, பழகினாலும் சரி, அவங்கள அப்படியே நம்பாம இருப்பது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த இடத்துல கட்டாயமாக இருக்கு. கொஞ்சம் பண செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில. அதனால இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செலவு பண்றவர்கள் வேண்டமா யோசிப்பது சிறந்தாக இருக்கும். குடும்பத்துக்குள்ள இருந்த இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைச்சு அந்த கடவுளுடைய புண்ணியத்தினால உங்களுடைய வாழ்க்கையில ஒரு குழந்தை உங்களுக்கானதாக மாறும். முக்கியமா சொல்ல போனா நீங்க ரொம்ப நாட்களா தெய்வத்தை வேண்டி பிரார்த்தனை செஞ்சு நேர்த்திக்கடன்லாம் ஒண்ணு இருப்பீங்க பாத்தீங்களா, அது எல்லாத்துக்குமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய விதமாக இந்த ஒரு குழந்தை பாக்கியம் என்பது உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை இப்போது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அமைய போகுது. நீங்க நம்பிக்கையோடு இருக்கும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இனி நல்லதே நடக்கும்ன்றத உறுதியா சொல்ல முடியுங்க. இது வரைக்கும் நீங்க பார்த்த வாழ்க்கை என்பது உங்களுக்கு கஷ்டங்களை எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆனா இனி நீங்க நிம்மதியா இருக்கக்கூடிய வாழ்க்கை, சந்தோஷமா இருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது உங்களுக்கு கிடைக்க போகுது. தைரியமா இருங்க, முழு நிம்மதியா இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில இனி கன்னிராசிக்காரர்களுக்கு குறையில்லாத வாழ்க்கையாகவே மாறும். குறையில்லாத வாழ்க்கையாகவே நீங்க அமைச்சுக்க முடியும். நம்பிக்கையோடு காத்திருங்க, கட்டாயம் நல்லதே நடக்கும். இனி எந்த ஒரு பயமும் வேண்டாம், கவலையும் வேண்டாம். நீங்க நினைச்சது உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுது. நம்பிக்கையோடு காத்திருங்க, நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.